ஹலோ நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். தெனாலிராமன் வேலை நிமித்தமாக அம்பியை சுற்றி வருவார். விஜயநகரத்தை சுற்றி சுற்றி வருவார். இப்படியே ஒரு நாள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கடும் மழை புயல் காற்று இப்படி பயங்கரமாக அடித்த உடனே அவர் என்னடா பண்ணுறது, மழையில் நனைஞ்சிட்டார். நல்ல மழையில் நனைஞ்சிட்ட உடனே அவர் எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு அப்படியே பார்த்துருக்காரு. இரவாயிடுச்சு. அப்போ பார்க்கும்போது ஒரு சத்திரம் ஒன்று வந்துருக்கு. அந்த சத்திரத்தில் போயிருக்காரு. சத்திரத்தில் போய் தங்குறதுக்கு இடம் குதிரையை வெளியில் கட்டிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு உள்ளே பார்த்தா நெருப்பு தகதகன்னு இருந்துச்சு. ஆனால் அதை சுற்றி ஒரே கூட்டம், நிறைய பேர் உட்காந்து நெருப்பு காய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ தெனாலிராமன் பார்த்துட்டு நம்ம எப்படி இந்த நெருப்பு பக்கத்தில் போகிறது, சரி அப்படின்னு அவரால் நினச்சிக்கு நம்ம கிட்டெல்லாம் போய் நெருப்பு காய்ட்டு அப்படியே உடனே என்ன பண்ணுறாரு, வெளியில் வாசல் நின்றுட்டுருக்காரு. வாசலில் நின்று உடனே அந்த சத்திர பொறுப்பாளர் என்னையா வெளியில் நிற்கிறீங்க, உள்ளே போங்க, உள்ளே போய் குளிர் காய்ங்க அப்படின்ட்டு. சரி நான் குளிர் காயிறேன், குதிரையை போய் நான் போய் கட்டி ஒரு பையனை நினச்சி உங்கள் குதிரையை நான் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சரின்னு குதிரையை போய் கட்டிட்டார். அப்படின்னு தெனாலிராமன் ஒரு ஐடியா பண்ணார், எப்படி அந்த நெருப்பு பக்கத்தில் நம்ம போகிறதுன்னு. திருப்பி தெனாலிராமன் கையை பிசைஞ்சிக்கிட்டு வெளியில் போகிறதும் அப்படியே யோசனையாக நிற்கிறதும், திருப்பி உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் யோசனையாக நிற்கிறோமா இப்படியே இருந்துருக்கு. திருப்பி சத்திரப்பூர்னா ஏன் அதான் உங்கள் குதிரையை நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு கிட்டணுங்க. அது இல்லைப்பா, நான் வரும்போது ஒரு 50 வராகம் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வராகம் மழை பெய்யும்போது கீழே விழுந்துருச்சு. அதை நான் எப்படி இந்த மலையில் தேடி இருக்குன்னு நான் வந்துட்டேன். அதனால் அதை போய் எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டுருக்கு. உடனே இதை சுற்றில இருந்து குளிர் காய்ச்சிட்டு இருந்தோம்னா 50 வராகண்ணா, நம்ம போய் உடனே ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த 50 வராகம் எந்த இடத்துல விழுந்துன்னு சொல்லி அப்படியே வர வழியில் ஒரு பரலாங்க தூரத்தில் விழுந்துது. அதை தான் தேடி எடுக்கிறதுக்கு. அதை நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டு அந்த பையை தேடுறதுக்கு போயிட்டாங்க. உடனே தெனாலிராமன் அவருக்கு மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு, ஆஹா நம்ம சொன்னது நல்லா வேலை நல்லா. உடனே கூட்டம் காலையில் தெனாலிராமன் நல்லா நெருப்பு பக்கத்தில் போய் நல்லா குளிர் காய்ந்தார். அப்போ தான் அந்த சத்திரம், ஐயா எப்படி ஐயா இப்படி ஒரு கதையை கிரியேட் பண்ணி நீங்கள் கதையை உண்டு பண்ணி நீங்கள் அதுதான் தெனாலிராமன். உடனே அவர் விருந்தினருக்கு சாப்பாடு அப்புறம் டீ காப்பி எல்லாம் கொடுத்து அப்புறம் அவரும் தெனாலிராமன் அந்த இரவு முழுவதும் நல்லா நெருப்பு பக்கத்துலேயே உட்காந்து நல்லா குளிர் காய்ச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு போயிட்டேன். நன்றி.